இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மேக்ரீனா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித மேக்ரீனா பிறந்தது தற்பொழுது இருக்கிற துருக்கி தேசத்துல. இவருடைய குடும்பம் முழுவதுமே புனிதர்களுடைய குடும்பம் என்று சொல்லலாம். இவருடைய தந்தை வழி பாட்டியும் ஒரு புனிதை, இவருடைய பெற்றோர்கள் இருவருமே புனிதர்கள். இவருடைய தாய் புனித எமிலி என்று சொல்லுவார்கள். இவருடைய அன்பு சகோதரர்கள் புனித பேசில், புனித நீசா நகரத்தினுடைய கிரகோரியார், எல்லாருமே இவருடைய குடும்பத்துல புனிதர்கள். ஆம் அன்பு மிக்கவர்களே, குடும்பமே புனிதத்துவத்துல வளர்ந்த ஒரு குடும்பம். இவருக்கு 13 வயதான பொழுது ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்குகிறார். துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புகிறார். இருந்தாலும் இவருக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. வழக்கறிஞர் ஒருவரை திருமணத்திற்காக ஏற்பாடு செய்த நேரத்துல திருமணம் ஏற்பாடு செய்த சில மாதங்களிலேயே அந்த வழக்கறிஞர் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு துறவு வாழ்க்கையின் மீது பற்று கொண்டவராய் புனித மேக்ரீனா துறவியாகவே வாழ்ந்தார். தான் சென்ற இடங்களில் எல்லாம் இயேசுவை பற்றி அறிவித்தும் இயேசுவனுடைய வாழ்க்கையை தியானித்தும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வையும் வாழ்ந்தார். இவருடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு இவருடைய தாய் புனித எமிலி கூட இவரோடு சேர்ந்து இறைப்பணி ஆற்றினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த புனித மேக்ரீனா என்பவர். இந்த புனிதனுடைய பரிந்துரையால் 10 பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் மீது பற்று கொண்டவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். அடுத்து வருகிற பகுதி, இதை அறிந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையுமே குணப்படுத்தினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று சொன்னார். இவருடைய வாழ்வை முன் உணர்த்தும் விதமாகத்தான் இறைவாக்கினர் எசாயாவினுடைய திருவார்த்தைகள், இவரே என்னுடைய உண்மையான ஊழியர், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு இருந்தது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதாவது பரிசேயர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை ஒழிக்க திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு சிக்கல். தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படுகிறது, தனக்கு எதிராக வன்மம் பரப்பப்படுகிறது, தனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தால் என்ன செய்வோம் என்றால், நமக்கு எதிராக துன்பம் விளைவிப்பவர்களையும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களையும் எப்படியாவது எதிர்கொண்டு அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எதிர்மறையான காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம். அதாவது நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். நமக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு துன்பத்தை கண்டு ரியாக்ஷன் செய்வது என்று சொல்வார்கள். எதிர்மறையான ஒரு செயலாற்றுவது. இப்படி எதிர்மறையாக நமக்கு வருகிற துன்பங்களையும் துயரங்களையும் சவால்களையும் எதிர்கொள்கிற நேரத்துல இந்த எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான செயல்பாடுகள் நம்மையும் அழித்துவிடும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அது அழித்துவிடும். எனவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்வினையாக அந்த இடத்துல அவர் செயலாற்றவில்லை. மாறாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்மறையான ஒரு செயலை செய்கிறார். தன்னை அவர்கள் சூழ்ச்சி செய்து கொன்றுவிட திட்டமிட்டாலும், தனக்கு எதிராக சதி அவர்கள் செய்தாலும், தனக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சதியை அவர்கள் செய்தாலும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிராக எதிர்மறையாக செயலாற்றாமல் நேர்மறையாக நல்லவற்றை செய்தார், குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார் மற்றும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அவர்கள் மீது கனிவு கொண்டு பல நற்காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு எதிராக சூழ்ச்சிகளும் வன்மங்களும் இருக்கிற நேரத்துல நேர்மறையாக நம்ம செயலாற்றுகிற பொழுது, நேர்மறையாக நம்ம சிந்திக்கின்ற பொழுது இது நமக்கும் நன்மையை பயக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை கொடுக்கிறது. இதுதான் கடவுளுடைய பாதை, இதுதான் கடவுளுடைய திட்டம் நமக்கு என்று உணர்ந்து அன்றாட வாழ்க்கையில துன்பங்கள் வருகிற நேரத்துல எதிர்வினையாற்றாமல் நேர்வினையாற்ற பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.